ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் 2024 ரிலீஸ் ஆன 5 பெஸ்ட் மூவிஸ்க்கான பார்ட் 2 லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸ்மே தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி பெவர்லி ஹில்ஸ் காப் அலெக்சப். இந்த படத்தோட டைரக்டர் மார்க் மோலாய். படத்துல நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா இருக்காரு. இவருக்கு ஜேனுங்கிற ஒரு பொண்ணுமே இருக்காங்க. இவங்க பெவர்லி ஹில்ஸ்ல ஒரு லாயரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஒரு கேஸை கையில் எடுக்க அந்த ஒரு கேஸ்ல பெரிய பெரிய ஆளுங்களா சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்தா அது மாறுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இதுல இருந்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. பெவர்லி ஹில்ஸ் காப் பிலிம் சீரிஸோட 4th இன்ஸ்டால்மெண்டா இந்த படம் வந்திருக்கு. அதோட 1994 ரிலீஸ் ஆன 3rd பார்ட்டோட சீக்வலாவுமே இந்த பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓல்டு மூவில எட்டி மர்ஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலயும் கொடுத்திருக்காரு. இந்த பிலிம் சீரிஸ்ல வர ஒரு சில ஓல்டு கேரக்டர்ஸ் 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும். என்னதான் ஸ்கிரீன் பிளே பிரெடிக்டபிளா மூவ் ஆனாலும் எங்கேயுமே போர் அடிக்காமையே நகருது. ஃபர்ஸ்ட் 3 பார்ட் மாதிரியே இந்த படமும் ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி மூவியாவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் காமெடி மூவிஸ்லாம் பார்க்குறது பிடிக்கும்னா பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டெஃபினட்டாக இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி த ஐடியா ஆஃப் யூ. இந்த படத்தோட டைரக்டர் மைக்கேல் ஷோவாட்டர். படத்துல நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் ஆன ஒருத்தங்க. இவங்க ஒரு சிங்கிள் மதரா தன்னோட பொண்ணோட வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 24 வயசான ஒரு ஃபேமஸ் பேண்ட் சிங்கரான நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போய் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ்னால இவங்க ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க, இறுதியா ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் பேரா வர ஆனி ஹேத்தவேவும் நிக்லஸ் கேலட்ஸைனும் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கான கெமிஸ்ட்ரியுமே படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தை ராபின் லீ எழுதின த ஐடியா ஆஃப் யூங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரொமான்டிக் காமெடி மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா இந்த படமும் நிச்சயமா பிடிக்கும். ஆனா படத்துல அடல்ட் சீன்ஸ் நிறையவே இருக்குது. அதை மைண்ட்ல வச்சுட்டு மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி சிவில் வார். இந்த படத்தோட டைரக்டர் அலெக்ஸ் கார்லாண்ட். படத்தோட கதை என்னன்னா, அமெரிக்கால சிவில் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு எதிராக டெக்சாஸ் கலிபோர்னியா ஸ்டேட்ஸ் ஒன்னு சேர்ந்து கிளர்ச்சியை உண்டு பண்ணி வெஸ்டர்ன் ஃபோர்ஸ்ங்கிற ஒரு படையை திரட்டுறாங்க. இந்த ஃபோர்ஸ் வாஷிங்டன் டிசிக்கு படையெடுத்து போறாங்க. இந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் பிரசிடென்ட்டை நெருங்கிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டை எப்படியாச்சும் இன்டர்வியூ பண்ணணும்னு ஒரு குரூப் கிளம்புது. அதுல ஒரு வார் போட்டோகிராஃபரா இருக்க நம்ம ஹீரோயின் கூட 3 பேரை கூட்டிட்டு நியூயார்க்ல இருந்து வாஷிங்டன் டிசிக்கு போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரி இன்டர்வியூ எடுத்தாங்களா, இறுதியா என்னாச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட லாஸ்ட் 20 to 25 மினிட்ஸ் தான் வார் ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்னே சொல்லலாம். சோ முன்னாடி வர போர்ஷன்ஸ்க்கான ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்பவே ஸ்லோவா டிராமா டைப்ல தான் மூவ் ஆகும். படத்தோட சினிமோட்டோகிராஃபி, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன், டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம் தான் இது. ஒரு உண்மையான சிவில் வார் நடந்தா அங்க எப்படிலாம் இருக்குங்கிறத ரொம்பவே சூப்பரா காட்டியிருக்காங்க. சோ பார்க்கணும்னா பொறுமையா உட்காந்து இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. Indivisible with liberty. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி த பீ கீப்பர். இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் ஐயர். படத்துல நம்ம ஹீரோ ஒரு பீ கீப்பரா ஒரு அமைதியான லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. எலோயிஸ் பார்க்கர்ங்கிற ஒரு லேடி ஒரு சேரிட்டி ஒன்று நடத்திட்டு வராங்க. ஒரு கட்டத்துல ஒரு கேங் அவங்கள ஸ்கேம் பண்ணி $2 மில்லியன் மேல பணத்தை ஆட்டையை போட்டுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கேங் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோவே களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட பெரிய பாசிட்டிவ் ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஏன்னா ஜேசன் ஸ்டேத்தம் படங்கள்ல நம்ம எதிர்பார்க்கறதே ஆக்ஷன் தான். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீன்ஸோட வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஆக்ஷன் சீன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணிருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபியுமே கலர்ஃபுல்லான விஷுவல்ஸோட ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம ஜேசனோட ஒரு செமையான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சோ டோன்ட் மிஸ் இட்.
லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் ஆகா. இந்த படத்தோட டைரக்டர் ஜார்ஜ் மில்லர். படத்துல நம்ம ஃபியூரியோசா அவங்க அம்மாவோட அவங்க இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப ஒரு பைக்கர்ஸ் கேங் ஃபியூரியோசாவை கடத்திட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஃபியூரியோசாவோட அம்மா அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த கேங் இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. அப்ப அவங்க அம்மாவை ஃபியூரியோசாவோட கண்ணு முன்னாடி அந்த கேங் கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கு அடுத்து ஃபியூரியோசா அங்கேயே வளர்ந்து இப்ப ஒரு பெரிய பொண்ணாவே வளர்ந்துடுறா. ஒரு கட்டத்துல இந்த இடத்த விட்டு தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த இடத்துக்கு போறதுக்காகவும் தன்னோட அம்மாவை கொண்ட அந்த கேங்க பழிவாங்கிறதுக்காகவும் ஃபியூரியோஸா கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. 2015 ரிலீஸ் ஆன மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் மூவியோட ப்ரீக்வலாவும் ஃபியூரியோஸாவோட கேரக்டரோட ஆரிஜின் ஸ்டோரியாவும் இந்த படம் வந்திருக்கு. படத்துல ஃபியூரியோஸாவா வர ஆனியா டைலர் ஜாய் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. வில்லனா வர கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஸ்டாண்டிங்கான விஷுவல்ஸோடய கொடுத்திருக்காரு. படத்துல ஆக்ஷன் அண்ட் சேசிங் சீன்ஸ்மே வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் தான் தெரிஞ்சாலும் அதை தவிர மற்ற இடங்கள்ல ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.